கர்நாடகாவில் 7,000 இளைஞர்கள் மாணவர்கள், பெரும்பாலும் மாணவர்கள் கல்லூரிகளில் படிக்கிறவங்க 18லிருந்து 25 வயசுக்குட்பட்டவங்களுக்கு 7,000 பேருக்கு ஹெச்ஐவி தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்ட செய்தி நேற்று வந்தது. இது ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய நம்பர். ஏன்னா இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, எல்லா கல்லூரி மாணவர்களையும் செக் பண்ணி அதிலிருந்து 7,000 பேருன்னு கண்டுபிடிக்கல. ரேண்டமாக தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு வர்றவங்க அவங்க எடுக்கிறது, இரத்த தான முகாம்கள், அரசு மருத்துவமனைகள், இங்கெல்லாம் பரிசோதனை செய்து கொண்டிருக்கிற மாணவர்களோட டேட்டாவை கன்சாலிடேட் பண்ணி எடுத்ததில் 7,000 மாணவர்கள் ஹெச்ஐவி தொற்றுக்கு ஆளாயிருக்காங்கிறது. இது ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு எண்ணிக்கை. இந்த ஏஜ் நியாயமாக பார்த்தா இது திருமணம் அல்லது வேலை இது மாதிரியான அடுத்த உடலுறவுக்கான அவங்களுக்கான சாத்தியம், வெளியில் வேலைக்கு போகும்போது அவங்க பாலியல் தொழிலாளர்களை தேடி போகலாங்கிறதுனால அந்த ரிஸ்க் அதிகம் அப்படின்னு ஒரு கணக்கு வைப்பாங்க. அல்லது ஹெச்ஐவி இருக்கிறவங்களோட மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது வர்றதுக்கான வாய்ப்புன்னு இந்த கலாச்சார பின்புலத்தில் சொல்லப்பட்டதை மீறி இளம் மாணவர்கள் 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு 7,000 பேருக்கு இருக்குது. இது இல்லை, இன்னும் மேற்கொண்டு எல்லா கல்லூரிகளையும் செக் பண்ணும்போது இந்த எண்ணிக்கை உயரக்கூடும். 2 லட்சம் பேர் சுமாராக அங்கே சிகிச்சையில் இருக்கிறாங்க. இன்னொரு 50,000 பேர் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது இதனுடைய மதிப்பீடு. எங்கே இந்த சிக்கல் ஆரம்பிக்குது? இது வெறுமனே கர்நாடகா மட்டும் பயப்பட வேண்டிய ஒரு விஷயமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. பெரும்பாலும் உலகளாவிய அளவில் ஹெச்ஐவி இளம் மாணவர்களிடையே பரவுகிற வேகம் ஒப்பீட்டளவில் முன்பை விட அதிகரிச்சிருக்கு. பல்வேறு காரணங்கள் இருக்கலாம், அதில் ஒன்று ஒன்றா பார்ப்போம். பட் இந்த போக்கு அதிகரிச்சிருக்குது. கர்நாடகாவிலிருந்து இந்த தகவல் நமக்கு வந்து சேர்ந்திருக்கு. கர்நாடகாவினுடைய மதிப்பீடுகள் படியே பார்த்தோன்னா, கடந்த 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட 1/3 பங்கு உயர்வு. 45,000 பேர் இருந்த 18லிருந்து 35 வயசுக்குட்பட்ட ஹெச்ஐவி நோயாளிகளோட எண்ணிக்கை 45,000லிருந்து 66,500க்கு போயிருக்கு. ஸோ இது சமீப காலங்களில் இந்த தொற்று பரவுகிற வேகம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இதுலேருந்து கிடைக்கிற தகவல். என்ன காரணங்கள் இருக்க முடியும் அப்படின்னு நாம் பார்த்தோன்னா, முதல்ல இந்த இளம் வயதினருக்கு பொதுவாக எதிர்காலம் குறித்த அச்சம் பெருசாக இருக்காது. எப்போதுமே 18 வயசு அது கீழே இருக்கிறவங்களுக்கு எதனால் தண்டனைகள் அடல்ட்டு கொடுக்குற அளவுக்கு தர்றதில்லைன்னு சொன்னால், அவர்களால் ஒரு குற்றத்தை ரொம்ப ஒரு அடல்ட்டு செய்கிற மாதிரி செய்ய முடியாது. அவங்க உணர்ச்சி வேகத்தில் ஒரு இம்பல்சிவாக அதை செஞ்சிட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால, அல்லது வேறு ஒருத்தர் அவங்கள பயன்படுத்திகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் நம்ம மைனர்ஸை அதிலிருந்து விலக்கி வைக்கிறோம். கிட்டத்தட்ட அதே தான் இங்கேயும். இங்கே ஒரு பாதுகாப்பற்ற உடலுறவு அப்படிங்கிறது குறித்த அச்சம் பொதுவாக மாணவர்கள்ட்ட இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ முன்னாடியும் அப்படி தானே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், முன்பு இவ்வளவு ரிஸ்க்கான சூழ்நிலை கிடையாது. அதாவது முன்பு சமூகம் மாணவர்களை கண்காணிக்கிறதுக்கு அந்த பொறுப்பு எடுத்துக்கும். நீங்கள் ஊரில் எங்கே போய் சுற்றினாலும் யாரோ ஒருத்தரோட பேசிகிட்டு இருக்கீங்க, எங்கேயோ திருட்டுத்தனமாக ஏதாவது வேலை செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தை, திருட்டுத்தனம்னா அது பாலுருவா மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, மேபி இன்ஜெக்ஷன் அது மாதிரி எதை கூட இருக்கலாம், கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களை கண்காணிக்கிறதுக்கான சிஸ்டம் ஆக்டிவாக இருந்தது. இப்போது அதற்கு வாய்ப்பு இல்லை. பிரச்சனை நம்பர் 1. 2வது பெரிய சிக்கல் என்னென்னா, இப்போது ஒரு டேட்டிங் ஆப் வழியாக இன்னொருவரை அணுகுவதற்கான வாய்ப்பு அதிகம். ஒரு சமூக ஊடகத்தின் வழியாக அணுகுவதற்கான வாய்ப்பு அதிகம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி வந்திருக்கு. ஈரோடு பக்கத்தில் இன்ஸ்டாகிராம் மூலமாக பழகிய ஒரு பெண்மணியை, அவர் ராமநாதபுரத்தில் இருக்கார், இவங்க ஈரோட்டில் இருக்காங்க. இந்த பெண்ணோடு பழக்கம் ஏற்பட்டு அது ஒரு நட்பு, ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் மாதிரி போய் அதன் பிறகு 2 பேருக்கும் பிரிவு வருது. பிரிவு வந்த பிறகு அவர் இந்த பெண்ணை தேடி பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி விட்டு போகிறார். அந்த பெண்ணு இறந்துட்டாங்க. அவர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கார் அந்த பையன். பட் இதில் செய்தி அல்ல விஷயம். இதில் நம்ம ஒப்பிட்டோம்னா, ஈரோட்டில் இருக்கிற ஒருவர் ராமநாதபுரத்தில் இருக்கிற ஒருவரோடு ஒரு உறவை நோக்கி கொண்டு போக முடியுது. அதற்கான வாய்ப்பை சமூக ஊடகங்கள் உருவாக்குது. இதை தாண்டி டேட்டிங் ஆப்ஸ் நிறைய இருக்குது. இன்னும் ஹோமோசெக்சுவாலிட்டிக்குன்னு தனியான ஆப்புகள்லாம் இருக்குது, அவங்க பயன்படுத்துறதுக்கு. இந்த நெட்வொர்க்கிங் என்ன செய்யுதுன்னு சொன்னால், பாலுறவுக்கான சாத்தியங்களை அதிகரிக்குது. இது முதல் பிரச்சனை. அடுத்ததாக ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு இதில் போதைப் பொருட்களோட பயன்பாட்டுக்கு ஒரு ரோல் இருக்குது. நீங்கள் இப்போது கிடைக்கிறது முன்னாடி மாதிரி இந்த சாராயமோ அதெல்லாம் இல்லை, அதை தாண்டி இப்போ ஒரு மாத்திரைகளை கலக்கி மெத்தெல்லாம் ஊசியாக போட்டுக்கிறதா, இது போன்ற போதைப் பொருட்களோட புழக்கம் உலகம் முழுக்கவே இருக்குது. போதைப் பொருட்களோட பழக்கம், நீடில் ஷேர் பண்ணுறது, இது ஒரு முக்கியமான காரணம். கேரளா அரசாங்கத்தினுடைய தரவுகளை செக் பண்ணும்போது தெரியறது என்னென்னா, ஹெச்ஐவி இன்ஃபேக்ட் ஒப்பீட்டளவில் கேரளா கர்நாடகாவை விட ரொம்ப குறைவான ஹெச்ஐவி நோயாளிகள் இருக்கிற ஒரு மாநிலம். அவங்கக்கிட்ட கொஞ்சம் தரவுகள் தெளிவாக இருக்குது. அதன்படி பார்க்கும்போது 65% ஹெச்ஐவி ஹீட்ரோசெக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் மூலமாக, அதாவது ஆண் பெண் பாலுறவின் மூலமாக பரவுது. ஒரு 25 விழுக்காடு, ஒரு 25 விழுக்காடு பக்கமாக ஹோமோசெக்சுவாலிட்டி அந்த மாதிரியான பாலுறவின் மூலமாக பரவுது, அதாவது ஹீட்ரோசெக்ஷுவல் இல்லாத பாலுறவின் மூலமாக. அடுத்ததாக நீடில் ஷேரிங் ஒரு 8% கிட்ட அந்த நீடில் ஷேரிங்கிற மாதிரி இருக்குது. இந்த பிரேக் டவுனை பார்க்கும்போது
இந்த 8ங்கிறது மேபி கம்மி போல தெரியலாம். பட் அது இனி வர்ற காலங்கள்ல அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பயம் போனது ஒரு முக்கியமான காரணம். நம்ம 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருப்போம். ஹெச்ஐவி குறித்த எச்சரிக்கை வாசகங்கள் ரொம்ப பரவலா இருந்தது. எல்லா இடத்துலயும் இருக்கும். அது குறித்த பயம் ரொம்ப அ தொடர்ந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க அரசாங்கத்தின் சைடுல இருந்து. இப்போது அந்த அச்சம் குறைஞ்சிருக்கு. ட்ரீட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆயிருக்குனாலும், ட்ரீட்மெண்ட் அதிகரிச்சிருக்கு. இந்த நோய் வந்துருங்கிற எண்ணமே இல்லாம. ஒரு சிக்கல் என்னன்னா, இதுல இந்த பாலுறவு பரவலான அளவுக்கு காண்டம்ஸ் வாங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மியா இருக்கு. ஒரு மாணவர் சொன்னது தான் அது. ஈஸி. ஒரு ஒரு பார்ட்னர கண்டுபிடிக்கிறது கூட ஈஸி. கடையில போய் ஒரு காண்டம் வாங்குறதும், வீட்டுக்கு ஆர்டர் போட்டு வாங்குறதும் தான் இப்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாரு. ஒப்பீட்டளவுல அது உண்மைதான். ஏன்னா முன்பு ஒரு 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 ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போறதுங்கிறது தான் ரொம்ப சிரமமா இருந்தது. இப்போது அது கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. இந்த சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் காரணமா. பயம் இல்லாமல் போறது, இது எல்லாமே. பல பேருக்கு இப்படி ஒரு ரிஸ்க் இருக்குன்னு கூட தெரியாது. அண்ட் இன்னொரு இத கவனிக்கும்போது, இது போன்ற செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்னும்போது, அந்த பரவசம் பயத்தை ஓவர்டேக் பண்ணிடும். எனக்கு இது நடக்காதுன்னு ஜென்ரலாவே நம்மள்ல பெரும்பாலானவர்கள் நம்புவோம். அது எப்பவும் ஃபைனான்ஸ் கம்பெனியில பணம் போடுறதுல ஆரம்பிச்சு, அல்லது ஒரு பொலிட்டிக்கலா நீங்க ஒரு வொர்ஸ்ட் சாய்ஸ சூஸ் பண்ணும்போது கூட, இது என்ன பாதிக்காது அப்படின்னு பல மக்கள் நம்புவாங்க. அது வந்து ஒரு ஒரு பயாஸ், அது மூளை உருவாக்குகிற ஒரு காக்னிட்டிவ் பயாஸ். அது உங்கள பாதிக்கிற மாதிரியான, அதாவது உங்களுக்கு எதிர்காலத்தில வரப்போற பிரச்சனைகள மூளையே ஃபில்டர் பண்ணி அனுப்பும். இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த ரைஸ அதிகமாக்கியிருக்கு. கர்நாடகாவுல இது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டுல நடக்காதுங்கிறதுக்கு இல்ல. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கலாச்சார பின்புலம், கிட்டத்தட்ட ஒரே அளவுக்கான அ அந்த கல்வி மாணவர்களுக்கு கிடைக்கிற அதிகபட்ச ஸ்பேஸ், இது எல்லாமே கர்நாடகாவும் தமிழ்நாடு ஈக்குவலும்போது, தமிழ்நாட்டிலயும் ஹெச்ஐவி கல்லூரி மாணவர்கள் மத்தியில அல்லது இளைஞர்கள் மத்தியில அதிகரிச்சிருக்கிறதற்கான வாய்ப்பு உண்டு. நாம கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நேரம் இது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. வெறுமனே பாலுறவு, நீடில் ஷேரிங் இது மட்டும் இல்ல, கூடுதலா பாதுகாப்பில்லாத டாட்டூ அது ஒரு காரணம். இப்ப பரவலா இந்த வெளிநாடுகள்ல இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு கவனமா செயல்படுவதற்கான நெறிமுறைகள் இங்க ஒண்ணு கிடையாது. அது ஒண்ணு. சில கல்லூரிகள்ல நாங்க படிக்கும்போது, சைக்காலஜி படிக்கும்போது சில மாணவர்கள் பகிர்ந்தது உண்டு. சில பெண்கள் கல்லூரியில ஒரு கலாச்சாரம் இருந்தது. கையில கீறிக்கிட்டு ஒரு காயத்தை ஏற்படுத்திக்கிட்டு 2 நண்பர்கள் தங்களோட கையை ஒன்று மேலே ஒன்று வச்சு அந்த அந்த காயத்தின் மீது ஒன்று மேலே ஒன்று வச்சு கட்டிக்கிற ஒரு கலாச்சாரம் கல்லூரிகளில் இருந்தது. இது சொன்னது 20 வருஷம் முன்னாடி. இப்போவும் கண்டினியூ ஆகுதான்னு தெரியல. இதை மாதிரியான சின்ன சின்ன ரொம்ப சின்ன ஃபேக்டர்ஸும் இந்த எண்ணிக்கை அதிகரிப்பில் பங்களிக்கக்கூடும். இதில் எதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தா, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவது சாத்தியம். தமிழ்நாட்டில் பள்ளிகளில், கல்லூரிகளில் இந்த பாலுறவு சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு, பாதுகாப்பான உறவுகள்ங்கிற அளவில் ஏதோ ஒரு வகையில் மாணவர்களை பயிற்றுவிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா கண்ணை மூடிட்டு இருக்கிறதுனால, சமூகம் கண்ணை மூடிட்டு இருக்கிறதுனால பிரச்சனைகள் குறைஞ்சிட போகிறது இல்லை. இது குறித்த செக்ஷுவல் ஹைஜீன் குறித்த விழிப்புணர்வை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். அதையும் வழக்கம் போல் நம்ம ஆட்கள் வந்து வாத்தியாரங்களை வச்சே செய்யலாம்னு நினைப்பாங்க. விளங்கவே விளங்காது. ஏன்னா ஒரு ஒரு ஆசிரியரினுடைய பொறுப்பு அப்படிங்கிறது வேற. இது போன்ற விஷயங்களை, சென்சிட்டிவான விஷயங்களை கையாளுறதுக்கு ஆசிரியர்களை கொண்டு வந்தீங்கன்னா, ஒன்று பாடம் பாதிக்கப்படும், அல்லது பாடம் நடத்துகிற மாதிரி இதை நடத்துவாங்க. இது மாணவர்கள்ட்ட போய் சேராது. இதை பரவலாக சொல்லித்தர வேண்டிய பொறுப்பு இருக்குது. கேரளாவில் எல்லா பள்ளிகள்லையும் ஒரு ஒரு நர்ஸ் ஒருத்தர் உண்டு. அவங்க தனிப்பட்ட ஹைஜீன் குறித்த பெண் நர்ஸ் இருப்பாங்க. தனிப்பட்ட சுகாதாரம் குறித்த பாடம் எடுப்பாங்க. அதனால் ஒப்பீட்டளவில் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது அங்கு இது குறித்த விழிப்புணர்வு அதிகம். ஐ மீன் ஒரு பர்சனல் ஹைஜீனால் வர பிரச்சனைகள் ஒப்பீட்டளவில் கேரளாவில் குறைவு. பர்சனல் ஹைஜீனை சரியாக கையாளாததுனால வர்ற பிரச்சனைகள் குறைவு. அதே போல் இதையும் கையாள்வதற்கு பள்ளி கல்லூரிகளில் ஒரு தகுந்த நபர்கள் நியமிக்கப்படுறதுங்கிறது ரொம்ப 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 அவசியம். நம்ம மாநிலத்திலையும் இதோட ப்ரிவலன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சு 100% ஸ்க்ரீனிங் எனக்கு தெரிஞ்சு சாத்தியம் இல்லை. பட் இதை மாணவர்கள் மத்தியில் இந்த விழிப்புணர்வு எப்படி இருக்குது, அவர்களுடைய நடத்தை எப்படி இருக்குது, அவங்களோட புரிதல் எப்படி இருக்குது, ஹெச்ஐவி பற்றிய புரிதல் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டடியை எடுத்துடுறது நல்லது. ஏன்னா நமக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் என்ன தீர்வுங்கிறத நோக்கி போக முடியும். ஸ்டில் இது ஒரு பெரிய பரவலாக எல்லா இடத்திலும் தீர்வு தேவைப்படுகிற ஒன்று. ஏதோ ஒரு செக்ஷன் மட்டும் வெறும் டீச்சர்ஸை மட்டுமோ அல்லது பெற்றோர்களை மட்டும் வச்சோ இந்த சிக்கலை தீர்த்திட முடியாது. அதனால் இது ஒரு பரவலாக எல்லா தரப்பும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டியது, இன்க்ளூடிங் போலீஸ் வரைக்கும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு பிரச்சனை. பட் ஒரு தீர்வை நோக்கி போகணுன்னு சொன்னால் என்ன சிக்கல் இருக்குங்கிறத தமிழ்நாட்டு அளவில் கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 0.5% இது ஹெச்ஐவியை உருவாக்கக்கூடுங்கிற மாதிரியான ஒரு நடத்தை இருந்தாலும் கூட அதையும் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அண்ட் பொதுவாக பெற்றோர்களுக்கு இந்த நம்பர்
நமக்கு அடிக்கிற எச்சரிக்கை மணி என்னன்னு சொன்னால், இந்த ஷார்ப் இன்க்ரீஸ் கர்நாடகா மாதிரியான ஒரு மாநிலத்தில் 2 வருஷத்தில் இளம் ஹெச்ஐவி நோயாளிகளோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 30%க்கு மேலே உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அது மற்ற இடங்கள்லையும் இருக்கும். முன்பாவது நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஒரு டிரைவருங்கள்ட்ட தமிழ்நாட்டில் முதல்ல இது இப்போ ஹெச்ஐவியை கண்டுபிடிச்சது எங்கே ஒரு டாக்டர் அதை அதை நேரோ டவுன் பண்ணாங்கன்னா, யாருக்கிட்ட பரவ அதிகம் வாய்ப்பு இருக்குங்கிற வகையில் பாலியல் தொழிலாளிகள்கிட்ட அவங்கள்ட்ட எடுத்த டெஸ்ட்லேருந்து தான் முதல் ஹெச்ஐவி நோயாளியை டயக்னோஸ் பண்ணுறாங்க. அதன் பிறகு அது இந்த பிரச்சாரம் டிரைவர்கள்ட்ட, அந்த வெளியூர் போய் வேலை பார்க்குறவங்கள்ட்ட, இது போன்ற எந்த குழுக்களிடம் இந்த நடத்தை இருக்குது அப்படிங்கிறத ஓரளவு அனுமானித்து அவங்க கிட்ட வேலை செஞ்ச பழக்கம் இருந்தது. இப்போது அந்த பிரச்சாரம் பலவீனம் அடைஞ்சிருக்குன்னு சொன்னால் அது குறித்த பெரிய கவலை இல்லை. அண்ட் முக்கியமாக இந்த பிரச்சாரம் இளைஞர்கள்ட்ட போல. பட் கிடைக்கிற தரவுகள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், வேறொரு இடத்தில் ஒரு டேமேஜ் நடந்துகிட்ருக்கு. அது உண்மையில் இதன் சீரியஸ்னஸ் தெரியாதவர்கள், உணர்ச்சி வேகத்தில் ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்க, தென் ஒரு தர்க்கபூர்வமான எதிர்காலம் குறித்த மதிப்பீடு இல்லாமல் இருக்கிறவங்க. இது ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஒன்று. சமூக அளவில் தனிப்பட்ட அளவில் பார்க்கணும்னு சொன்னால், இனிமே நடுவில் சில காலம் இருந்தது, இதற்கு முன்பு சில காலம் இருந்தது. அதாவது ஒரு கல்யாணம் பேசும்போது இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இருக்கிற ஊர்களில் ஒரு தரம் மெடிக்கல் டெஸ்ட் ஒன்று எடுத்துருவாங்க. ஹெச்ஐவி இருக்கான்னு முன்பு ஒரு தரம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அது அந்த போக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அதை குறைஞ்சபட்சம் மனிதர்கள் அதை நோக்கி போகிறதுக்கான தேவை இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு அலாமிங்கான ஒரு செய்தி தான். அதே போல் மற்ற விழிப்புணர்வு நடவடிக்கைகளாகட்டும், கண்காணிப்பு நடவடிக்கைகளாகட்டும், அண்ட் ஒரு சமூகமாக இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு பிரச்சனை ஆரம்பத்தில் நம்ம கவனத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரீட்மெண்ட் எல்லாம் முன்பை விட முன்னேறி இருக்குது அப்படின்னாலும் கூட இன்று வரை ஹெச்ஐவி ஒரு தீர்க்க முடியாத ஒரு நோய் தான். ஆயுள் நீட்டிக்கலாம் அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட ஸ்டில் அவங்களுடைய ஒரு எதிர்காலங்கிறது ஒரு திருமணமோ மற்ற விஷயங்களோ அல்லது சிகிச்சை செலவு இது எல்லாமே ஒரு சிக்கலுக்குரியதுங்கிறதுனால நாம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியிருக்கு. அண்ட் நான் பர்சனலாக தமிழ்நாட்டில் கேட்டுக்கிறதுன்னு சொன்னால், மாணவர்கள்ட்ட மற்ற பிரச்சனைகளையும் கூட, ஈவன் ஃபேட்டி லிவர் மாதிரியான உணவு பழக்கத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் கூட இனிமேல் மாணவர்கள்ட்ட கொஞ்சம் தீவிரமாக செக் பண்ண வேண்டிய தேவை இருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதற்கான காரணங்கள் நிறைய பள்ளிகளில் கல்லூரிகளில் நமக்கு தெரியுது. பட் அதை ஹெச்ஐவியிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மேபி என்னுடைய பயம் மிகையாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி. இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நன்றி.